ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் 2025 ரிலீஸ் ஆன ஒரு ஆன்கோயிங் சூப்பர் ட்ராமா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட செகண்ட் பார்ட் பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோவை வந்து கொஞ்சம் காமாக்குறதுக்காக இது மாதிரி கருப்பாம்பூச்சி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கருப்பாம்பூச்சி இப்படி வரும், என் ஹோட்டலில் இப்படி ஓடும் அப்படின்ற மாதிரி ஏதேதோ சொல்லி வந்து அவனை கொஞ்சமாவது காமாக்கலாம், அவன் ரொம்ப டல்லாக இருக்கான் அப்படின்னு நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நடந்த கதை. ஆனால் ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் வந்து ஹீரோயினோட ஹோட்டலை காமிக்கிறாங்க. இது வந்து பாஸ்ட்டு. இங்கே வந்து ஹோட்டலில் கிறிஸ்மஸ், அது போக நம்ம ஹீரோயினோட பர்த்டேயும் கூட. எல்லாருமே வந்து ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நல்ல சாங் எல்லாம் பாடி வரவேற்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்தால் சிரிப்பான்னு பார்த்தா பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு நிற்கிறா. எதையுமே கண்டுக்கல, அவள் பாட்டில் வெளியே போயிடுறா. இவங்க எல்லாம் ரொம்ப ஷாக்கில் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் போய் நீ எங்கே போகிற, நான் கூட உன் கூட நானும் வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லையில், நான் எங்கே போனாலும் நீ வருவியா அப்படின்னு சொல்லையில், ஆமாம் உன் வாழ்க்கை முழுக்க நீ எங்கே போனாலும் உன் கூட நான் வருவேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ சொல்லிட்டு இருக்கையில் ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ரெண்டு பேரும் அங்கே நிற்கிறாங்க. நீ கோவப்படாத, நீ எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போ, உன் துணைக்கு நான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லையில், இங்கே ப்ரெசண்ட்டில் வந்து ஹீரோயின் வர்றதை ஹீரோ பார்க்குறான். பார்த்துட்டு ஓடி போய் ஹக் பண்ணி அழுகிறான். தாத்தா இறந்து போயிட்டாங்க காங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ தானா அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஹீரோ ரொம்ப ஸ்லிம்மாக இருக்காரு. அப்படியே தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ மூஞ்சியை பார்க்கையில் ரொம்ப ஷாக்காக இருக்கா. இந்த மாதிரி தாத்தாக்கு நான் வந்து இறுதி மரியாதை செலுத்தணும், நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லையில், சரி போய் இறுதி மரியாதை செலுத்து அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் வந்து ஹீரோவை ரொம்ப விசித்திரமாக வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. தாத்தா கிட்ட போய் ஃபஸ்ட்டு வணக்கம் வச்சு அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு தாத்தா கிட்ட பேசுகிறாங்க. எதுக்காக என்னைய வந்து இப்படி விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லையில், நீ ரொம்ப பொய் சொல்லாத, நீ ஓவராக பொய் சொல்கிற, நீ தான் எங்களை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்ட, உன்னை நான் ரொம்பவே மிஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லையில், நீங்கள் ரொம்ப பேசாதீங்க தாத்தா, நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்து என் ஆளை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க, அவன் ஒல்லியானது காரணமே நீங்கள் தான், நீங்கள் என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாத்தா கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா. ஃபோட்டோவில் ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கா. இவ கொஞ்சம் கூட மாறலை, அப்படியே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படையில் ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து முறைக்கிறா. ஏன்னா ஒல்லியானதுனால அப்படியே பார்த்துட்டு இருக்கையில் இங்கே ஹீரோவுடைய அம்மா பொதுக்கடின்னு அப்பான்னு வந்து விழுந்து வாரிடுறாங்க. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு, எந்திரிங்க அப்படின்னு சொல்லையில் ஹீரோயினோட அப்பா சொல்கிறாரு, உங்கள் அம்மாவை பற்றி தெரியாதா, எப்பயுமே இப்படி தான், அவங்கள ரூமுக்கு தூக்கிட்டு போய் கொஞ்சம் காமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் இங்கே ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்த்து முறைக்கிறா பயங்கரமா. எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்டை நீங்கள் இருக்கிற எல்லாரும் நினச்சிக்க மாட்டாங்களா, உங்களுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லையில் அவர் வெகுளித்தனமாக சிரிக்கிறாப்புல. பொண்ணு ரொம்ப கோவமாக கோச்சிட்டு போகிறத கூட ஒரு சீரியஸாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அந்த ஹாலை விட்டே அவள் வெளியே போயிடுறா. இங்கே ஹீரோ வந்து ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் இப்போ தான் போனா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ஹீரோவுக்கு ஷாக் தாங்க முடியல. திரும்ப என்னை விட்டுட்டு போயிட்டாளான்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடுறான். ஹீரோயின் போய் வெளியே நின்று ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அவள் தாத்தா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கையில பின்னாடி இருக்கிற எல்லாருமே ஹீரோயினை பார்த்து தப்பாக பேசியிருப்பாங்க. அவங்க அம்மா ஓடி போயிட்டா, இவ என்னென்ன பிரச்சனை பண்ண இந்த ஊருக்கு வந்திருக்கான்னு தெரியல, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எதுக்கு இவ வந்தா அப்படின்ற மாதிரி ரொம்ப தப்பாக பேசியிருப்பாங்க. ஹீரோயின் இதெல்லாம் நினச்சி கிட்டத்தட்ட கண் கலங்கி அழுகிற நிலைமையில நிற்கிறா. எல்லாரும் இப்படி பேசுறதுனால தான் ஹீரோயின் ஊரை விட்டு போயிருப்பா. ஹீரோ வரான். வந்து எதுக்காக ஹால்லேருந்து நடுவுலே வந்துட்ட, தாத்தாக்கு இறுதி மரியாதை செலுத்த தானே வந்த, நீ வந்து சாப்பிட்டாதான் அந்த இறுதி மரியாதை செலுத்தினதுக்கு கணக்காகும், நீ சாப்பிடாம போகக்கூடாது, ப்ளீஸ் வா அப்படின்னு கூப்பிடையில இங்கே ஹீரோயின் சரி வரேன்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து அந்த ஃபினரல் நடக்கிற இடத்துக்கு போகையில் இதை மாதிரி படிக்கட்டில் உட்காந்து சொல்லிட்டு இருக்கான். நான் அவளை வந்து சாப்பிட்டு போதான் சொன்னேன், நான் உள்ளவா என் கூட இருன்னு நான் சொல்லவே இல்லைடா அப்படின்னு சொல்லையில் இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்கிறான், சரி விடுடா, அவள் தான் ரொம்ப ரூடான பர்சன் தெரியும்ல, அவள் வந்து ரொம்ப திமிரு பிடிச்சவ, அவள் வரமாட்டா, அவளை நினச்சா நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லையில் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கையில் இன்னொரு ஃப்ரெண்டு ஜே வந்து சொல்கிறான் ஹீரோயினை, நீ உள்ளவா, ஹாரூன் வந்து நீ அவளை பார்க்காம போயிட்டேன்னா அவள் ரொம்ப வருத்தப்படுவா, ஆல்ரெடி அங்கே ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லையில் ஹாரூனை பக்கம் நான் கண்டிப்பாக உள்ளே வரேன் அப்படின்ற மாதிரி ஜே கிட்ட சொல்கிறா. ஹாரூன் வந்து இவ தான் ஹாரூன், இவங்க ஹீரோயின் எல்லாமே ஃப்ரெண்டு தான். ஹீரோயின் வந்து பக்கத்தில் உட்கார்றா, நான் ஹாரூன் எதுவும் கண்டுக்கவே மாட்டேங்கிறா, நீ எதுக்கு இங்கே வந்து உட்கார, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, தயவு செய்து என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி ஹாரூன் ரொம்ப கோவமா சொல்லையில, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் உன்கிட்ட பேச தாண்டி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட நம்பரை ஹாரூனுக்கு கொடுக்குறா. அதுக்கப்புறம் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கையில, சரி நீ எதுவுமே இல்லாமல் இருக்க, நான் உனக்கு போய் கப் நூடுல்ஸ் கொண்டு வரேன்னு ஹாரூன் சொல்கிறா. வேண்டாம் இங்கே சோஜு இருக்கு, அதை நான் ஃபஸ்ட்டு குடிச்சிக்கிறேன் அப்படின்னு கொடுக்கையில ஓரளவு ஹாரூன் சமாதானமாயி ரெண்டு பேர் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து வந்து கிம்ன்ற ஒரு பையன் சொல்கிறான், இவங்களாம் ஒரு மிகப்பெரிய கூட்டம் தெரியுமா, சூனியக்கார கூட்டம், இவங்க நினச்சாங்கன்னா யாரை வேணால் அடித்து தம்சம் பண்ணுவாங்க, ஹோட்டல் கலிஃபோர்னியாவோட மிகப்பெரிய கேங்ஸ்டர்
யங்ஸ்டர்ஸ் இவங்கலாம் சின்ன வயசில் இவங்க 5 பேரும் அப்படின்ற மாதிரி பின்னாடி பேசிகிட்டு இருக்கையில் ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா. அவங்க எல்லாருமே வந்து சின்ன வயசில் விளாண்டுட்டு இருக்கையில் இந்த ஜேவை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சில பசங்க ரொம்ப புள்ளி பண்ணி அவன் ஃபேண்ட்டை வந்து கலட்டுங்கன்னு சொல்லையில், இது நம்ம ஹீரோ, இது வந்து ஹாரூன், அது இன்னொரு பையன் ஹீரோயினை எழுப்புறாங்க. ஹீரோயினால் தான் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து பார் நம்ம ஃப்ரெண்ட்ஸை புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லையில், நம்ம ஹீரோயின் வந்து என் ஃப்ரெண்டை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு பயங்கரமாக வந்து ஓடி வரா. அங்கே வந்து காற்றுலே பறந்துட்டு வந்து அப்படியே அந்த பசங்க மூஞ்சிலே ஒரு கிக்க விட்றா. உனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் வந்து கேட்டுட்டு இருக்கையில் எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ ஜோ வந்து கேட்குறான், என்னடா நீ என் ஃப்ரெண்டை எவ்வளோ தைரியம் இருந்தால் அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லையில், நீ என்னடா எரும மாட்டு கொட்டாயில் தாண்டா அவங்க வீடே இருக்குது, உன் மேலே எரும மாட்டு சாணி அடிக்கும், நீ எல்லாம் என்கிட்ட வந்து பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஹீரோ வந்து வாயை மூடுன்னு சொல்லையில், டே பண்ணி முஞ்சா நீ வாயை திறக்காதுடா அப்படின்னு ஹீரோவை சொல்லையில் ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. நீ பேசாத, உங்கள் அம்மா ஒரு ஓடுகாலி தானே அப்படின்ற மாதிரி இந்த கிம்மு சின்ன வயசுலேயே பேசியிருப்பான். இது மாதிரி ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு லைட் வர வைக்கிற சக்தி தெரியும், எனக்கு என்கிட்ட நீ வம்பு பண்ணாத அப்படின்னு சொல்லையில், ஒன்னாலாம் லைட் வந்து வர வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி கிம் சொல்கிறான். அப்போனா பார்த்துடலாமா அப்படின்ற சொல்லையில் பசங்கள்லாம் கத்துறாங்க, வரவைன்னு சொல்லிட்டு. அதோட நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, வானத்தை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே மின்னல் வந்து வெட்டுது, மேகமெல்லாம் ஒன்று கூடி ஹீரோயின் பார்த்தோன்னே டக்குன்னு அவன் மேலே கரண்ட் ஷாக் அடிச்சிடுது. அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அதுதான் நம்ம சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அந்த கிம் வந்து அதை சுட்டி காட்டுறான், ஹீரோயின் ஒரு சூனியக்காரி, அவள் ஒரு கெட்ட சக்தி இருக்கவ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் பொறுத்து இருந்தவ டக்குன்னு எந்திரிச்சு போய் அந்த கிம் பக்கத்தில் அவங்க கேங் கூட உட்காந்துக்கிறா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நான் தான் காங்கி அப்படின்ற மாதிரி அவர் இன்ட்ரோ பண்ணிக்கிறா. ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லையில், சரி நீ சியோலில் என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் கேட்குறாங்க. அப்படியா, நீ சின்ன வயசில் அந்த மின்னல் அடிபட்டு விழுந்தானே அந்த பையன் தானே நீனு அப்படின்னு ஹீரோயின் கேட்டு அசிங்கப்படுத்திடுறா. அதுக்கப்புறம் உனக்கு ரொம்ப அவமானமாக போகுது அந்த விஷயத்த சொல்லவுமே அங்கே இருக்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நீ எங்கே வேலை செய்கிற சொல்லு அது முதல்ல அப்படின்னு சொல்லையில் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவளோட பிஸ்னஸ் கார்டை எடுத்து எல்லாருக்குமே கொடுக்குறா. அங்கே நான் இந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லையில் எல்லாரும் வாயை பொழக்கிறாங்க. இது மிகப்பெரிய கம்பெனியாச்சே கொரியாலேயே அப்படின்னு சொல்லையில், ஆமாம் இது ஒரு டாப் கம்பெனியில் தான் நான் வேலை பார்க்குறேன், டாப் 10 கம்பெனி சியோவில் அப்படின்ற மாதிரி இவ சொல்லையில், இவ்வளோ பெரிய கம்பெனியில் அவள் வேலை பார்க்குறான்ற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த கிம் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், சரி சியோலுக்கு போயிருப்பாங்க சில பேர், குட்டி ரூமில் தங்கிட்டு இடுக்கு ரூமில் இருந்துக்கிட்டு ஒரு நூடல்ஸை வாங்கி திட்டுக்கிட்டு நான் பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு போய் சொல்லுவாங்க, எந்த பொண்ணு போய் உருப்பிட்டுருக்கா சியோலில் அப்படின்ற மாதிரி இவன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு எவனாவது இளிச்ச வாங்கிட்ட வயிற்ற தள்ளிட்டு எங்கேயாவது வந்து இந்த கிராமத்தில் ஒரு இளிச்ச வாங்கி இருப்பான், அவன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோயினை ரொம்ப மட்டமாக பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா பிராண்டட் பேக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு சும்மா சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம ஊர் பொண்ணுங்க யாருமே சியோலுக்கு போய் பொழைச்சதா சரித்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் ஹீரோயின் சொல்கிறா, ஸ்கூல் படிக்கையிலேயே ஸ்கூல் பொண்ணை ப்ரெக்னென்ட் ஆகிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற ஆளுங்கெல்லாம் இங்கே நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் டக்குன்னு ஹீரோயின் மூஞ்சில் தண்ணி எடுத்து ஊற்றிடுறான். அதுக்கப்புறம் எவ்வளோ தைரியம் தான் இப்படி பேசுவேன், ஒன்றுத்துக்கு ஆகாதவளே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கையில் ஹீரோயின் ஏஞ்சி கப் நூடுல்ஸ் அப்படியே அவன் தலைமையில் எல்லாரும் முன்னாடி கொட்டுறா. அவனுக்கு ரொம்ப அவமரியாதையாகிடுது. நைஸ் டு மீட் யூ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு, இனிமே வந்து இந்த வாலாட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறா. அங்கே இருக்கிற எல்லாரும் வாயை பொழந்து இவ பண்ணதெல்லாம் பார்த்துட்டு இருக்கையில் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான், எதுவுமே பண்ண முடியல. இவ போயிட்டே இருக்கையில் கிம் பின்னாடி இருந்து ஒரு பீர் பாட்டிலை தூக்கி எறிகிறான். எவ்வளோ தைரியம் தான் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அப்படியே ஹீரோயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். ஹீரோயின் மேலே விழுக வேண்டிய பீர் பாட்டில் ஹீரோ மேலே விழுந்து கீழே விழுகுது. உனக்கு எதுவுமே ஆகலையே கான்ஹி அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப பதறான். நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா தான் இருக்குன்னு சொல்லல. கிம் வந்து ஹீரோவை அடிக்கார முடிச்சிடான். கேவலம், அந்த கேவலமான பொண்ணுக்காக நீ வந்து என்னையை எதிர்க்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லல. இங்கே ஹீரோக்கு செம்மக்கும் வந்துடுது. கிம்மோட மூஞ்சில் ஒரே அடி தான் அடிக்கிறான். கிம் சுருண்டு போய் உழந்துடுறான். எல்லாரும் வேணான்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு கட்டுப்படுத்தவே முடியல. அவங்க ஹீரோவோட அம்மாவும் அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. இதை மாதிரி அவன் ஃப்ரெண்டு ஜேட்ட சொல்லி இந்த மாதிரி ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லையில் ஜே வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு கிளம்புறான். ஹீரோவுடைய அம்மா சொல்கிறாங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கா, வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எப்படி ஒரு சண்டை போட்டிருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்லையில் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இதெல்லாம் என்னோட தப்பு தாம்மா அப்படின்னு சொல்லையில், சண்டே அவள் தானடா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணா, எப்படி ஓன் தப்பாகும்னு சொல்லையில், அவள் நல்ல இன்டென்ஷனில் தான் வந்தா, சண்டை போகிற மென்டாலிட்டியில் வரல, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி பேசினாங்கன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அம்மா சொல்கிறாங்க. அவளோட நீ சேர்ந்தானா கண்டிப்பாக அம்மா சூசைட் பண்ணி செத்து
போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணையில் ஹீரோயின் வந்து அவங்க ஹோட்டல் முன்னாடி நின்று பார்த்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக வந்து அங்கே ஸ்னோஃபால் ஏற்படுது. அது ஏற்பட்டோடனே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஹீரோயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா, இதை மாதிரி வந்து நான் திரும்ப இங்கே வந்து வரமாட்டேன், ஏன்னா இங்கேருந்து என் வாழ்க்கையே ரொம்ப இருட்டாயிடுச்சு, இதுக்கு மேலே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியில் ஹீரோ சொல்கிறான், உன் கூட நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரேன் அப்படின்னு சொல்லியில் பரவாயில்ல இருக்கட்டும், இனிமேல் நான் வந்து உன்னை பார்க்க போகிறது கிடையாது, இதுதான் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படியே அந்த ஹோட்டலை பார்த்துட்டு ஹீரோயின் சியோலுக்கு கிளம்பி போயிடுறா. இங்கே வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஜோ வந்து சொல்லிட்டு இருக்கான், அவனை நீ அடித்தது கூட சரிதான்டா மச்சான், அவன் கொஞ்சம் ஓவராக தான் பேசினான், அவனை அடித்ததுக்கு அப்புறம் தாண்டா என் ஆத்மாவே சாந்தியாச்சு, அவனுக்கு இது நல்லா தேவைதான்டா அப்படின்ற மாதிரி இவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு நல்லா தான் வந்து நீ பாடம் புகட்டின, சின்ன வயசுலேருந்து நம்மளை எவ்வளோ தொந்தரவாதை பண்ணியிருப்பான், எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கையில் இங்கே ஹீரோயின் போயிட்டான்றதை வந்து ஜே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ டல்லாரா. இங்கே ஹீரோயின் வந்து சியோலுக்கு வந்துட்டு அவள் ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு கால் வருது, என்ன நீ வேலைக்கு வரலையா, சீக்கிரம் வந்து எனக்கு இன்டீரியல் டிசைன் பண்ணி கொடு அப்படின்னு வந்து சியோக் சொல்கிறாப்புல. அந்த பணக்காரர் பேர் தான் சியோக். அவர் சொல்லையில் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, டே இந்த வேலையவே நான் விட்டுட்டேன்டா, எதுக்குடா என் உசுரை வாங்குற, ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லையில், என்ன குடிச்சு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். எதுக்காக நான் குடிச்சிருக்கேனான்னு சொல்லிட்டு இவன் சொன்னான் அப்படின்னு சொல்லையில் ஹீரோயின் குடித்த மாதிரி லைட்டாக அவங்களுக்கு தெரியுது. ஐயோ என்ன நடந்துச்சு, நான் என்ன குடிச்சிட்டு எதுவும் உளறிட்டேனா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. நல்ல தண்ணியை சரக்க போட்டுட்ருக்கையில் நம்ம சியோக்கு ஃபோன் பண்ணியிருப்பாரு, என்ன ஆச்சு இன்டீரியர் டிசைன் அப்படின்னு கேட்கையில், நீ வந்து என்னை பார்க்கவா, அப்போ தான் நான் இன்டீரியர் டிசைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லியிருப்பா. அதோட ரொம்ப போதையில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கையில் நம்ம சியோக்கு வந்து அந்த டிசைனை வந்து பார்த்துருப்பாப்ல. இது மாதிரி நான் உன் கிளைண்ட் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லையில் இவ பயங்கரமாக தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து, எதுக்காக நீ இப்படி குடிச்சிட்டு இப்படி இருக்க, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, என்ன இங்கே வர வச்சிருக்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு பொண்ணு என்னை இங்கே வர வைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை. என்னோட திறமைக்கும் என்னோட மதிப்புக்கும் இங்கே மரியாதையே கிடையாது, இந்த சியோலில் வெளியே விட்டு என்னை தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை. அப்போ தான் சியோக் சொல்கிறாரு, அதனால தான் நீ இவ்வளோ குடிச்சிட்டு இருக்கியா, இப்போ தான் உன் காரணம் புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் எல்லா கதையும் உட்காந்து லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பா. ஐயோ இப்படி சொதப்பிட்டேனே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது ஆஃபீஸ்லேருந்து, நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வரையில் அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்கிறா, நீ வந்து ஒரு டிசைனராக வந்த, இப்போ மிகப்பெரிய ஒரு ஆளாக போகிற, நான் நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியில் ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. டேரக்டர் ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு என்னை எதுக்கு இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கையில், நான் ஒன்று உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கோ எதுக்கோ வர சொல்லலை, இன்றைக்கி உன்னோடைய நாள் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து கொடுக்குறாங்க. இது வந்து நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லையில், இப்போ எதுக்காக இங்கே என்னை வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லையில், நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க, இன்னுமா உனக்கு புரியல அப்படின்னு சொல்லையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. இது மாதிரி ஒரு மிகப்பெரிய மீட்டிங்காக மூக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பெரிய கம்பெனியை நம்ம வந்து ரெனோவேட் பண்ண போகிற ஒரு ஹோட்டலை, அதனால் வந்து நம்மலாம் போகணும், எல்லாம் ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் போய் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கையில் இது நம்ம சியோக்கோட கம்பெனி தான், அவங்க வந்துடுறாங்க. சியோக்கோ அவங்க ஃப்ரெண்டும் வந்ததுக்கப்புறம் இது மாதிரி ரொம்ப தேங்க்ஸ், நாங்கள் வரதுக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சதுக்கு அப்படின்னு சொல்லியில் மோக் சொல்கிறாரு, இது எங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் இங்கே சியோக் சொல்கிறாப்புல, இதுக்கு முன்னாடி ஒரு இன்டீரியர் டிசைன் வந்து கான்ஹி காமிச்சாலே அது அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மாதிரி டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொல்லையில் எங்கள் மூக்குக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அதுதான் வேணுமான்னு கேட்கையில் அந்த பொண்ணு ரொம்ப யூனிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லையில் எங்கள் மூக்குக்கு நல்லா மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுது. எங்கே இந்த மீட்டிங்க்கு வந்து கான்ஹியை காணோம் அப்படின்னு கேட்கையில், கான்ஹி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அவங்க வரலை அப்படின்ற மாதிரி இங்கே மூக்கு வந்து சமாளிச்சிட்டு இருக்காரு. சரி அடுத்த மீட்டிங்க்கு வந்து கண்டிப்பாக கான்ஹி வந்தே ஆகணும், அவளை வச்சு தான் எல்லா டிசைனும் பண்ண போகிறேன், அவள் தான் எனக்கு பண்ணியும் கொடுக்கணும், எனக்கு வந்து ஒரு பெரிய வந்து கிளப் வில்லா இருக்குது, அதில் வந்து அவள் தான் டிசைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. இங்கே மோக் வந்து தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்கான். டேரக்டர் ஹவாங்கி கிட்ட போய் காலில் விழுந்து, தயவு செய்து அவளை இங்கே வர சொல்லுங்க கான்ஹியை, இல்லைனா அந்த ப்ராஜெக்ட் மொத்தமாக கையை விட்டு போயிடும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கையை எடுத்து கும்பிட்டு கேட்குறாரு. இப்போயே அவளை வர சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான்ஹியும் வந்துடுறா. இதை மாதிரி தெரியாமல் உன் ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் உன் ப்ரோட்டோஃபைலை பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குது, திரும்ப வந்து நீ வேலையில் சேர்ந்துடுமா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து மோக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஹீரோயின் கிட்ட. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் தான் என்னை ஃபயர் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு, அது சும்மாமா நீ ஏமா அதை பேசுகிற அப்படின்னு சொல்லையில், நானும் உங்களை ஃபயர் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லையில் ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாரு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி என் வாழ்க்கையில் நீங்கள் இனிமேல் வரவே கூடாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு போயிருப்பா. என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து ஒர்த்ஃபுல்ன்றது எனக்கு நல்லா
நல்லாவே தெரியும். என்னோட ப்ராஜெக்ட்ட வச்சு நீங்க நெறைய காசு பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்ப என்னை ரெக்வெஸ்ட் பண்றீங்க. அதனால நான் கண்டிப்பா வரவே மாட்டேன். என் ப்ராஜெக்ட்ட எப்படி நான் வந்து திறமையா கொண்டு போணும்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லயில எங்க மூக்குக்கு மூஞ்சில அடிச்ச மாரி ஆயிடுது. "நான் போயிட்டு வரட்டா?" அப்படின்ற மாரி கிளம்புறாங்க. இங்க வந்து டைரக்டர் பார்த்து ரொம்ப சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட ரொம்ப காசு குடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சியோக்கு தான் குடுக்குறாப்ல. "இப்பயாவது நீ வந்து எங்களுக்கு வேலை செய்வியா?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, ஹீரோயின் அந்த பணத்த பார்த்து சிரிக்கிறா. "நீங்க ஆல்ரெடி எனக்கு நெறைய பணம் குடுத்துட்டீங்க." அப்படின்ற மாரி அவ சொல்லையில, டக்குனு அந்த பணத்த வாங்கிட்டு, "யார் உனக்கு பணம் குடுத்தா?" அப்படின்னு சியோ கேட்டுட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறா. "நீ எதுவும் பணம் குடுத்தியா அவளுக்கு நெறையா?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, "அதெல்லாம் கிடையாது. நீங்க 2 பேரும் என்ன மதிச்சு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு குடுக்கணும்னு சொன்னது எனக்கு பல கோடி பணம் குடுத்ததுக்கு சமானம். என் வேலைய நீங்க மதிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்." அப்படின்ற மாரி அவ சொல்லிட்டு, "ஆனா என்னால வந்து அந்த கம்பெனி மூலியமா உங்களுக்கு வேலை செஞ்சு குடுக்க முடியாது. ஐ அம் சாரி." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு கிளம்பி போறா. அவ பேர் வந்து ஜெனிஃபர். ஜெனிஃபர் வந்து என்ன பண்றான்னா, ஒரு என்வலப்ப நீட்டுறா. "இத வந்து நீ பணம்னு நெனச்சுக்காத. இது என்னோட வெட்டிங் கார்ட். நீ கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும். உன்ன நான் என் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டேன். என்னையும் நீ என் ஃப்ரெண்டா உன்னோட ஃப்ரெண்டா நீ ஏத்துக்கிருவியா?" அப்படின்ற மாரி ஜெனிஃபர் கேட்குறா. ஹீரோயின் சிரிச்சுட்டு, "கண்டிப்பா நான் வந்து உன் கல்யாணத்துக்கு வருவேன். நீ என்னோட ஃப்ரெண்ட் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்படியே அவ போயிட்டே இருக்கையில, கொடியில வந்து பணமா தெரியுது துணியெல்லாம். "கண்டிப்பா பணத்த பார்த்து மயங்கிடக்கூடாது. நம்மளுக்கு கௌரவம் தான் முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு காங்கி அப்படின்ற மாரி மனசுல நெனச்சிட்டு போறா. வீட்டுக்கு போனோனே வந்து அவளுக்கு கால் வருது. ஆரோன் தான் கால் பண்றா. கால் பண்ணிட்டு, "இது மாரி இந்த வீக்கெண்ட் நான் சியோலுக்கு வரேன். கண்டிப்பா வந்து உன் வீட்ல ஒரு நைட் நான் தங்கிக்கிறவா? எனக்கு தங்க இடம் இல்ல." அப்படின்னு கேட்கையில, இங்க ஹீரோயின் சொல்றா, "இல்லப்பா நான் பிசினஸ் ட்ரிப் போறேன். அதனால இப்ப வராத. நான் பிசினஸ் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன பார்க்க வா." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோன கட் பண்றா. அவ நிலைமை சரியில்லன்னு சொல்லிட்டு, "அவ என்ன சொன்னா?" அப்படின்ற மாரி இங்க ஹீரோ கேட்கையில, அவ பயங்கரமா பொய் சொல்றா. சொல்லப்போனா அவ அந்த கம்பெனில வேலையே செய்யல. அவ ஏற்கனவே பிசினஸ் கார்ட் குடுத்தா இல்லையா? அதுக்கு எல்லாரும் கால் பண்ணி செக் பண்ணியிருக்காங்க. அத மாரி ஒரு ஆள் இல்லன்னே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லையில, ஹீரோ சொல்றான், "அவளுக்கு என்ன பிரச்சனையோ?" அப்படின்னு சொல்லையில, "என்ன பிரச்சனையா இருந்தா தான் என்ன? நம்ம கிட்ட சொல்ல வேண்டியது தானே? எதுக்காக அவ இப்படி தனியா ஸ்ட்ரகிள் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லையில, அங்க நெறைய நாய்க்குட்டி ஓடி வருது. எங்க நாய்க்குட்டிய கொஞ்சம் புடிங்க புடிங்கன்னு ஒரு பிள்ளை கத்துது. நாய்க்குட்டிய புடிச்சு ஹீரோலாம் காப்பாத்தையில, சரின்னு அந்த கூண்டுக்குள்ள போட்டுறாங்க. "என் நாய்க்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் கொஞ்சம் கொண்டுட்டு போக." அப்படின்னு சொல்லையில, ஹீரோ வந்து நாய் பிடிக்கிற வண்டிக்கு ஃபோன் பண்ணி எல்லா நாயும் ஏத்தி விட்டுறான். "எதுக்காக இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, "நீ ஒண்ணும் பயப்படாத. அந்த நாய அவங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கிருவாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ண வந்து நம்ம ஹாரூனோட லைப்ரரியில தான் இருக்கா. அவளுக்கு ஹீரோவ ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு. ஹீரோவும் இவங்கலாம் வந்து ஒரே காலேஜ். இவ ஜூனியர் பொண்ணு. அவ வந்து கேட்குறா, "நீங்க வந்து ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா?" அப்படின்னு கேட்கையில, "உனக்கு எதுக்கு அவ்வளோ ஆர்வம்? நான் ஒண்ணும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல." அப்படின்னு சொன்னோனே, இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா போகுது. "அப்பன்னா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? அன்னைக்கு அவர் நாய்ங்கள் எல்லாம் ரெஸ்க்யூ பண்ணார் இல்லையா? அதுக்காக வந்து அவரோட ஒரு மீல் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? அவர வந்து என் கூட வர வைக்கிறீங்களா டின்னருக்கு?" அப்படின்னு கேட்குறா. இங்க வந்து ஜெனிஃபரோட கல்யாணத்த தான் காட்டுறாங்க. அவ நல்லா மணப்பெண்ணா ரெடியாகி இருக்கிறா. அப்ப ஃபோட்டோக்கு போஸ் குடுத்துட்டு இருக்கையில, நம்ம ஹீரோயின் வாரா கல்யாணத்துக்கு. அப்ப ஜெனிஃபர பார்க்கையில, அவ ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறா. அவ வந்து பிரைடா அப்படியே நடந்து, அவ கல்யாணத்துக்கு அவ ரொம்ப அழகா ரெடியாகி வர மாரி, நம்ம ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா வந்து நின்டு 2 பேரும் கல்யாணம் பண்ற மாரி நெனச்சு பார்க்குறா. அங்க ஜெனிஃபர் சொல்றா, "எவ்வளோ நேரமா கற்பனை பண்ணிட்டு இருப்ப?" அப்படின்னு கேட்டோனே, "சரி நீ ஏன் இவ்வளோ லேட்டா வந்த? இருந்த பார்ட்டிலாம் அட்டெண்ட் பண்ணிட்டு போ." அப்படின்னு சொல்லையில, "எனக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வேற இருக்கு." அப்படின்ற மாரி இவ சொல்றா. "சரிம்மா இருந்துட்டு போ. சீக்கிரம் என் கல்யாணத்த வந்து பார்க்காம மட்டும் போயிறாத." அப்படின்ற மாரி சொல்லையில, "சரி கண்டிப்பா நான் இருந்து பார்த்துட்டே போறேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போறா. கேரக்டர் ஹவாங்கே தான் ஹீரோயின் பார்க்குறா. "பரவாயில்லையே நான் குடுத்த லிப்ஸ்டிக் உனக்கு நல்லாவே சூட் ஆகுது." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் அந்த கம்பெனியில வேலைய விட்டுட்டேன். ஏன்னா உன்னோட வழி எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. நீயும் ரொம்பவே புடிச்சிருக்க. இனிமே வந்து நான் உன்னுடைய பொறுப்பு. நீ பார்த்துக்கோ. நீ எந்த டைரக்ஷன ஃபாலோ பண்றியோ, அதோ டைரக்ஷன்ல தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இங்க ஜெனிஃபர் வந்து நம்மளோட சியோ கிட்ட சொல்றா, "நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோடா. இப்படி எத்தன நாள் தான்டா சிங்கிளா இருப்ப?" அப்படின்ற மாரி இங்க ஜெனிஃபர் அட்வைஸ் குடுக்கையில, இங்க சியோக் சொல்றான், "எனக்கு ஏத்த பொண்ண நான் பார்த்தா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன்." அப்படின்னு சொல்லையில, "சரி நல்லது. அதுதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா, கண்டிப்பா ஒரு பொண்ண நீ தேடி கண்டுபிடின்னு." சொல்லையில, "கண்டிப்பா." அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளிய வரப்போ, ஹீரோயின் அங்க நின்டுகிட்டு இருக்கா. அத பார்த்த நம்மளோட சியோக் வந்து ஹீரோயின் பக்கத்துல போறான். அவ வந்து ஒரு டிராயிங் பண்ணிட்டு இருந்திருப்பா. இவன் பின்னாடி போய், "இங்க ஒரு ஸ்பை வந்து இந்த ஹோட்டல்ல அப்படியே வந்து ரீகாப்பி பண்றாங்க போல இருக்கு." அப்படின்ற மாரி கேட்கையில, நம்ம ஹீரோயின் சொல்றா, "உன்னால முடிஞ்சா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமோ பண்ணிக்கோ." அப்படின்னு சொல்லையில, "சரி விடு. இன்னைக்கு வந்து 3rd ஃப்ளோர் இத விட சூப்பரா இருக்கும். அதோட காப்பியும் எடுத்துக்கோ. அங்க ஒரு பார்ட்டி நடக்குது." அப்படின்னு சொல்லையில, ஹீரோயின் சொல்றா, "வேண்டாம் பார்ட்டின்னு சொல்லுவீங்க, ரூம் போடுவீங்க. இது தேவையில்லாத வேல." அப்படின்னு சொல்லையில, "நீ எதுக்கு தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற? உனக்கும் பாய் ஃப்ரெண்ட் தான் ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி சியோக் சொல்லிட்டு இருக்கையில, இங்க ஹீரோயின் ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோயினோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் உங்க அப்பா காஸ்ட்லியான ஹோட்டல் கூட்டு போவாரு. அத யோசிச்சுட்டு இருக்கையில, இங்க வந்து ஹாரூன் கால் பண்றா ஹீரோயினுக்கு. கால் பண்ணிட்டு, "இது
இந்த மாதிரி என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்கல நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கல அவன் நான் இன்னைக்கு ஈவினிங் டேட்டிங் போகிறான் அப்படின்னு வாய் தவறி சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு இங்கே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. பரவாயில்ல டேட்டிங்லாம் போக ஆரம்பிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி மூட் அப்செட் ஆகி ஃபோனை கட் பண்ணுறா. ஹீரோவுடைய ஜூனியர் பொண்ணு வந்து ஹீரோ கூட நாய் வந்து ரெஸ்கியூ பண்ணி கொடுத்தனால அந்த ஹீரோவோட சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம். அதனால வந்திருப்பான். கரெக்டாக ஹீரோயின் கால் பண்ணுறதை பார்த்து அதிர்ச்சி ஆகி காங்கி நீதானா அப்படின்ற மாதிரி காம் ஆகி ஹலோ காங்கி அப்படின்ற மாதிரி இவன் வந்து பதறிக்கிட்டே பேசையில் அந்த புள்ள வந்து நான் வந்துட்டேன் சீனியர் அப்படின்னு சொல்லுது. கத்தாத அமைதியாக இருன்னு சொன்னோடனே சரி சரி அப்படின்னு இந்த பிள்ளை மெதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கு. இதை வந்து ஹீரோயின் கேட்டுடுறா. சொல்லு காங்கி அப்படின்னு சொல்லல என்னை விட உனக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி நீ பிஸியாக இருக்க நான் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுது. என் நேரம் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகையில் ஹீரோயின் வந்து அப்படியே அவங்க அப்பாவுக்கு கால் பேசிட்டு வரா. இதை மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாப்புல இதை மாதிரி உனக்கு ரூம் புக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீ வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்துடு. இன்றைக்கி உன் பர்த்டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லல. இவ சொல்கிறா எனக்கு ஒரு ஆள் இருக்குது நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு பரவாயில்ல உன் ஆளை கூட்டிகிட்டு வான்னு அப்பா சொல்லல. மூட் அப்செட் ஆகி தண்ணி அடிக்கலான்னு வரையில் அங்கே சியோக்கு உட்காந்துருக்கா. அப்பா வந்து லொக்கேஷன் அனுப்பி வச்சுறாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. சரக்கு அடிச்சுட்டே சியோ கிட்ட பேசுகிறா. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என் லைஃப்பில் ஒரு ஆள் என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்னோட ஓனராக இருக்காரு. இன்னைக்கு நீ என் கூட வந்துட்டு என்னுடைய ஓனர் நீ தான்றத சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு நடிச்சு மட்டும் கூடு அப்படின்ற மாதிரி சொல்கிறா பாய் ஃப்ரெண்டா. அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட் வந்துடுறாங்க. கை கோர்த்துக்கலாம் அப்போ தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் கேட்குறா. அதோட வந்து சியோக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கை கோர்த்துட்டு அப்படியே வந்து உள்ளக்க போகிறாங்க. உள்ளக்க போனோடனே யார் நிற்கிறான்னு பார்த்தா அவங்க அப்பா நிற்கலை. ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆறா. நம்ம ஹீரோ தான் உள்ளே நிற்கிறா. அவங்க அப்பா ஹீரோ தான் நிற்க வச்சுட்டு போயிருப்பார் போல இருக்கு. அப்படியே ஹீரோ சிரிச்ச முகமாக அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறான். அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே அவன் மூஞ்சியை அப்படியே வாடி போகுது. ஹீரோயின் இன்னொருத்தன் கூட நிற்கிறத பார்த்தோன்னே ஹீரோயினும் ஷாக் ஆகி நிற்கிறா. இவன் எப்படி இங்கேன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கையில் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா கையை டபக்குன்னு எடுத்துடுறாங்க சியோக்கு கிட்டேருந்து. நான் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான் இல்லையா அதனால வந்து படக்குன்னு எடுக்கையில் சியோக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எதுக்காக இவ இப்படி திடுதுப்புன்னு பண்ணுறான்னு சொல்லிட்டு இங்கே திரும்பவும் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஹீரோக்கு இவனை தெரியும் போல இருக்கு. 2013 தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ஹீரோவுடைய அப்பா சொல்கிறாப்புல இது மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை செய்கிறாளாம்ப்பா சியோவில் அப்படின்னு சொல்லல. நம்ம ஹீரோ வந்து சியோல் போய் ஒவ்வொரு இடமா வந்து கான்ஹின்ற ஒரு பொண்ணு தெரியுமான்றத கேட்டிருப்பாப்புல. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரியும் பாவம் ஏறி இறங்கி ரவ்வும் பகலும் தேடியிருப்பாப்புல. அவள் கிடைக்காதப்ப கூட ரொம்ப வந்து சோகமாகி அப்படியே வந்து அவருக்குள்ளே சேரப் பண்ணிக்கிட்டு அந்த மூணை பார்த்து ரொம்ப அழகாக சிரிச்சிருப்பாரு. கண்டிப்பாக அவனை தேடி கண்டுபிடிப்பேன்னு அப்படி சியோவில் இருக்க மொத்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரியும் வந்து பட்டையில் போட்டு தேடிருப்பாரு. கடைசியாக ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டாப்புல. அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வெளியே போய் நின்றுட்டு இருக்கையில் அங்கே உள்ளக்க இருக்கிறவன் ஹீரோயினை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான். ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லலாம் பேசையில் ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் அங்கே உள்ள பொருளெல்லாம் தூக்கி போட்டுட்ருக்கான் ஹீரோயின் மேலே. ஹீரோயின் அப்படியே ஒளிஞ்சிட்டு நின்று பார்க்கையில் நம்ம ஹீரோ வெளியே இருக்கிறத பார்க்குறாங்க. இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப அப்செட்டாக இருக்கையில் நம்மளோட சியோக்கு வந்து அப்போ வந்திருப்பாப்புல. இப்போ ரெண்டு பேருக்குமே தெரியல யாருன்றத. சியோக்கு வந்து ஹீரோயினை அவன் அப்யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்து வீடியோ எடுத்திருப்பான். ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போய் அவனுக்கு பிடிச்ச ஜூஸை கொடுத்துட்டு எதுக்காக இங்கே வந்த இனிமேல் என்னை பார்க்க திரும்ப வராத. என் வாழ்க்கையில் நிறையா பேர் என்னை ஹர்ட் பண்ணியிருக்கலாம். நீ என்னை ஹர்ட் பண்ணது கிடையாது. இது என்னோட ஆர்டர். திரும்ப வந்து என் மனசை கஷ்டப்படுத்தாத. திரும்ப என்னை பார்க்கணும் நீ முயற்சி கூட செய்யாத அப்படின்ற மனசாட்சி இல்லாமல் இவ பேசியிருப்பா. ஏன்னா ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவனை தேடி கண்டுபிடிச்சிருப்பா. இவ சொல்லிட்டு போகையில் ஹீரோ அப்படியே ஏக்கமாக நின்று பார்க்குறான் அவளையே. இவன் போய் சியோ கிட்ட இது மாதிரி அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி வாங்கியிருப்பா போலீஸ்ட மாட்டி விட்டுறதுக்காக. இப்போ கரண்ட்டில் வந்து நம்ம ஹீரோவும் சியோக்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. ஹீரோக்கு அரை மனசாக தான் இருக்குது. நம்ம வழியில் இவன் குறுக்க வரான்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின் மேலே கையை போட்டு இது வரைக்கும் இவளோட ஓனர்ஷிப் நீங்கள் தான் சொன்னான். இனிமேல் இவளோட ஓனர்ஷிப் நான் தான். இவளை மறந்துடுங்க. இவ எனக்கானவள். இனிமேல் இவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே சியோக் சொல்லையில் ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சியாகி முறைச்சு பார்க்குறா. இவன் முன்னாடி போய் இந்த படுபாவை பையன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹீரோயின் அந்த இடத்துல எந்த அப்ஜெக்ஷனுமே சொல்லாமல் நிற்கிறா அதிர்ச்சியாகி. இப்படியே ஹீரோவும் ஷாக் ஆகிறதோட இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3rd எபிசோடு ரிலீஸ் ஆகிடுச்சு. அது கூட நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வந்துடும். மறக்காமல் பார்த்துடுங்க.